ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். நம்ம ஏலியன் இன்வேஷன் படங்கள் நிறையவே பார்த்துருப்போம். இந்த ஐடியாவை வச்சு ஒரு ரீஜனலுக்கு ஏற்ற மாதிரி கதை எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அருண் சந்துவோட டிரெக்ஷன்ல வெளிவந்த கக்னாச்சாரின்ற மலையாள படம் தான் அது. இந்த படம் 18 ஜூன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுல கணேஷ்குமார், கோகுல் சுரேஷ், அனார்கலி மாரிக்கர், அஜய் வர்கீஸ் தான் மெயின் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கக்னாச்சாரின்றது ஒரு சைஃபை காமெடி படம். இது ஃபியூச்சர் கேரளால கதை நடக்கிற மாதிரி படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல கேரளால ஃப்ளட்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஏலியன் இன்வேட் பண்ணுது. இதுல என்ன ட்விஸ்ட்னா, இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே 80s அண்ட் 90ஸ்ல வந்த மலையாள சினிமாவை வச்சு நிறையவே ஜோக்ஸ் பண்றாங்க. ஸோ கதை என்னன்னு பார்ப்போம். விக்டர்ன்ற ஒரு ஏலியன் ஹண்டர் ஒரு பங்க்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸான ஆலன் அண்ட் வைபவோட தங்கிட்டு இருக்கான். இந்த டீம் 2030ல நடந்த ஒரு ஏலியன் இன்வேஷன்ல ஃபைட் பண்ணிட்டு சர்வைவ் பண்றாங்க. ஸோ 13 வருஷம் கழிச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி க்ரூ விக்டரோட லைஃப் ஸ்டைலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் எலியம்மான்ற ஒரு ஏலியன் அவங்க லைஃப்குள்ள என்ட்ரி ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தை கேட்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாக காமெடியாக தான் படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய பாப் கல்ச்சரோட ரெஃபரன்சஸ், அப்புறம் காமெடியான நேம்ஸ், இதில் காமெடி பண்ணுற ஒரு விஷுவல் அசிஸ்டன்ட்னு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80s அண்ட் 90ஸ்ல வர காமெடி வரதுனால நீங்கள் பழைய படங்களோட ஃபெமிலியர் ஆகியிருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபன் ரைடாக தான் இருக்கும். ஒரு பக்கம் இந்த பங்கருக்குள்ள எல்லா காமெடியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பங்கருக்கு வெளியில ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை காமிக்கிறாங்க. கேரளாவோட கவர்மெண்ட் கேஸ் பவர்டு வெஹிக்கல்ஸை பேன் பண்ணிடுறாங்க. கேரளால பீஃப் ரொம்ப ஃபேமஸான ஒன்று, இதையும் பேன் பண்ணிட்டு ஒரு சிந்தட்டிக் சாப்பாடான கீஃப்னு ஒன்று வைக்கிறாங்க. இது பீஃப் மாதிரி சிமிலர் டேஸ்ட்ல இருக்குமா. அதுக்கப்புறம் அங்கே ரைட் விங் குரூப்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு செட்டிங்கையும் ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். என்னதான் இது ஒரு சைஃபை காமெடியாக இருந்தாலும் கிளைமேட் சேஞ்ச்னால வர ப்ராப்ளம்ஸும் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கணேஷ்குமார் தான் விக்டரா நடிச்சிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. கோகுல் சுரேஷோட காமெடி ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அஜய் வர்கீஸ் ஒரு ஹைப்பர் ஃப்ரெண்டா எல்லாமே பேட் அட்வைஸ் அண்ட் டிசிஷன்ஸை கொடுக்குற மாதிரி ஒரு காமிக்கலான கேரக்டரா இருக்காரு. ஜான் கைபாலேல் ஒரு பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்தோட பெரிய பில்லரே அனார்கலி மாரிக்கர் தான். இவங்க ரீசெண்டா ரிலீஸ் ஆன மந்தாகினி படத்துல செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க எலியம்மான்ற ஒரு ஏலியனா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெருசா டைலாக்ஸ் இல்லைனாலும் ஃபுல்லா கண்ணாலேயே எல்லா எமோஷன்ஸையும் பக்காவா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பழைய ஆக்டர் வாய்ஸ்ல தான் பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. இவங்களோட எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் சென்ட்ரல் ஃபோக்கஸாகவும் அமைஞ்சிருக்கு. என்னதான் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த படத்தோட விஷுவல்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ் அண்ட் ஏஐ எல்லாமே செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டோரி தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை, ஸ்ட்ரேஞ்சான செட்டிங்னு பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. எந்த ஒரு மார்க்கெட் ப்ரெஷர் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து இமேஜினேஷன்லேயே சூப்பர்பாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். என்னதான் ஒரு சில படம் பர்ஃபெக்டாக அமையாதனாலும் இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக என்கேஜிங்காக ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.